சைக்கிள்ல ஃபர்ஸ்ட் டைமா பயணம் போறேன். எவ்வளவு பயணம் போயிருக்கீங்க, இந்த பயணம் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஹாய், அப்பா சொல்றத கேட்காத, இப்படி கேட்காமே. பார்க்கவே கொஞ்சம் பயமா இருக்கேன்னு. கொம்பன், சின்ன கொம்பன் எவ்வளவு ஜல்லிக்கட்டுல ஜெயிச்சிருக்காரு. நின்ற தேர்தல்லாம் நின்ற இருப்பாங்கல்ல, உங்களை மாதிரி போலயே. இன்னும் நான் என்ன செய்யணும்னு நீங்க நம்புறீங்களோ, இன்னும் கூடுதலா நான் என்னென்ன செய்யணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்களோ அதையும் நான் நிறைவேற்றி கொடுக்குறேன். சித்தன்னவாசல் இது ஒரு புகழ்பெற்ற சுற்றுலா மையம். இதன் நல்ல நுழைவு வாயில பிரமாதமான ஜல்லிக்கட்டு காளையை, திமுறுகின்ற காளையை வீரனும் பறந்து அடக்கிறது போன்ற ஒரு மிகப்பெரிய சிலையை உருவாக்கி வச்சிருக்கோம். இன்ஸ்டாகிராம்ல இருக்கீங்களா, ஃபேஸ்புக்ல இருக்கீங்களா, எனக்கு லைக் போட்டு ஆட்டை பார்த்துக்கிட்டு என்னையும் பார்த்துக்கணும். சாதாரணமா ஆடு மேய்க்கிற பெண் தானே நான் நினைக்கிறேன். அவங்க நான் ஒரு சகோதரியை பார்க்குறேன். இது எனக்கான குணம். இது பகுதியில விஜயபாஸ்கர் தான் விஜய். மிகப்பெரிய சாதனை. இன்னைக்கு லட்சக்கணக்கான மக்களுக்கு பயனுள்ள விஷயமா இருக்கு. புறவழிச்சாலை வர்றதுனால தானே இதெல்லாம் புதுக்கோட்டை வரைக்கும் வந்திருக்காங்க, இழுப்பூர் வரைக்கும் வந்திருக்கு. ஓகே ஓகே. இப்ப இது அற்புதமான மலை பாதை. 3 நிமிடத்தில் முருக தரிசனம் தான் எங்க கான்செப்ட். ஓகே, நிறைய விமர்சனங்கள்லாம் எழுந்துச்சு. இப்ப யாரெல்லாம் பேசினாங்களோ அவங்களாம் ரொம்ப சந்தோஷமா மலையேறி அமைச்சர் நல்லா கட்டணும். இப்ப நம்ம புதுக்கோட்டை மருத்துவக் கல்லூரிக்குள்ள நுழைகிறோம். ஓகே ஓகே. இப்போ நீங்க அமைச்சரா இருக்கும்போது ஒரு 11 மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு வந்தீங்க. அதுல ஒண்ணா? ஆமா. இந்திய வரலாற்றிலேயே ஒரு 11 மாசத்துல 381 கோடியை செலவு பண்ணி கட்டி முடிக்கப்பட்ட கல்லூரி. பஸ்ஸெல்லாம் உள்ள போகும். பஸ்ஸு நான் தான் விட்டேன். பொதுமக்கள் போகணும்ல. கொரோனா காலத்துல இது மிகப்பெரிய சிறப்பு கொரோனா மருத்துவமனையா இருந்தது. இப்போ இது பயன்படுத்தாமல் இருக்கிறது எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. யாராவது ஒருத்தர் எனக்கு போன் அடிப்பாங்க, நான் எங்கேயாவது இருப்பேன். சார், புதுக்கோட்டை கிராஸ் பண்ற சார், பிரம்மாண்டமா இருக்கு சார். பைபாஸ்ல 1 இயர் கழிச்சு ஒரு டென்டல் காலேஜ் இருக்கும், 1 இயர் கழிச்சு ஒரு சேட்டலைட் சிட்டி இருக்கும். நான் இதெல்லாம் செய்யணும். அடுத்த தடவை எம்எல்ஏவா நம்ம இன்னும் வர பட்சத்துல இதெல்லாம் நான் செய்ய இருக்கிறேன். வர்றோம். இந்த ஆட்சியில நிதியே ஒதுக்காத காவிரி, வைகை, குண்டாறு ஆத்த வெட்டி கொண்டு வந்து அதுல தண்ணியை பாத்திரணும். அந்த தண்ணியை இந்த புதுக்கோட்டை மாவட்டத்துல பாய்ச்சிடணும், காவேரி தண்ணியை. இது என்னுடைய கனவு. எந்த வரலாறையும் மறுக்கவும் முடியாது, எந்த வரலாறையும் மறைக்கவும் முடியாது. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். Taste the Milky Mist ice cream. மில்கி மிஸ்ட் ஐஸ்கிரீம்ஸ். தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க இருக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு ஆளுமை. புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் அமைச்சர், புதுக்கோட்டையின் அரசியல் அடையாளங்களில் ஒருவர் திருமிகு சி. விஜயபாஸ்கர் அவர்கள்ட்ட தான் இன்றைய நிகழ்ச்சியில நம்ம பயணிக்க இருக்கிறோம். விராலிமலை தொகுதியை முழுக்க நமக்காக காண்பிக்க இருக்கிறாரு. வாங்க அவரோட சேர்ந்து பயணிக்கலாம். அண்ணே வணக்கம்ண்ணே. பயணம் ஷோக்காக அண்ணன் கூட ட்ராவல் பண்ணணும்னு கேட்டிருந்தேண்ணே. எல்லாம் நான் கார் பயணம், நிறைய கார்களில் வேற வேற முக்கிய அரசியல் தலைவர்கள்ட்ட போயிருக்கேன். சைக்கிளில் ஃபர்ஸ்ட் டைமாக பயணம் போகிறேண்ணே. எவ்வளோ பயணம் போயிருக்கீங்க, இந்த பயணம் எப்படி இருக்குன்னு பாருங்க. டெய்லியும் காலையில் உங்கள் வீட்டில் இருந்து தோட்டம் வரைக்குமா? சரி, எவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணுவீங்க சைக்கிளிங்? ரொம்ப ஹெக்டிக் க்ரௌட் வந்துச்சுன்னா எனக்கு சைக்கிளிங் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பே இருக்காது. மற்றபடி ரொட்டீனாக நான் எப்போல்லாம் நான் தொகுதியில் காலையில் நம்ம வீட்டில் இருக்கணும், எந்திரிச்ச உடனே சைக்கிள் போயிடுவேன். மினிஸ்டராக இருக்கும் போதுமா? அப்பவும் போயிருக்கேன். அப்பவும் போயிருக்கேன். சில நேரம் ஏதாவது ஒரு கேஷுவலாக இந்த மாதிரி நான் காலையில் போகிறப்ப ஏதாவது ஒரு கிராமத்துக்கு போவேன். அப்போ எங்கள் கிராமத்துக்கு ஒரு நாள் வாங்க, எங்கள் கிராமத்துக்கு ஒரு நாள் வாங்க. அதனால் நேரம் கிடைக்கிறப்ப அன்றைக்கி இருக்கக்கூடிய நம்முடைய டயத்தை பொறுத்து இந்த சைக்கிள் பயணம் எக்ஸ்டெண்ட் ஆகும். இப்போ நம்ம தோட்டத்துக்கு தான் போகிறோம்னு நினைக்கிறேன் சார். இன்னைக்கு கொஞ்சம் நமக்கு ரொம்ப ஷெட்யூல். ஒரு குடுமையான மலையில் தேருக்கு நான் சாமி கும்பிட்டு போனேன். ஏமா நடக்கலாமா? வெற்றி சரி சாமி. ஐயா வரம்மா, தண்ணி ரொம்ப ரைட்டில் போயிருங்க. எவ்வளோ மாடுகள் வச்சுருக்கீங்க? அது என்ன கனெக்ஷன் அது உங்களுக்கு? ஜல்லிக்கட்டு உங்களுக்கு நான் சொன்னது போல் எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம். என்னோடய ஸ்ட்ரெஸ் பஸ்டர் எங்கள் ஜல்லிக்கட்டு காளைகள் தான். அதனால் நான் எவ்வளோ தூரம் எங்கேயாவது வெளியில் பயணம் செஞ்சாலும் கூட ஓடி அந்த ஜல்லிக்கட்டு காளைகளை கொஞ்சம் வருடி கொடுக்குறப்ப இருக்கக்கூடிய அந்த சுகம் அதுதான் ஸ்ட்ரெஸ் பஸ்டர். ஓகே, எனக்கு ரொம்ப ஜல்லிக்கட்டு ரொம்ப பிடிக்கும்.
ஜல்லிக்கட்டு காளைகளை ரொம்ப பிடிக்கும், ஜல்லிக்கட்டு வீரர்களை ரொம்ப பிடிக்கும். ஜல்லிக்கட்டு உங்க தேர்தல் காளை அறிக்கையில உரிமையாளர்களை- ஜல்லிக்கட்டு வீரர்களுக்கெல்லாம் அறிவிப்பு இருக்கு. ஆமாம், அதெல்லாம் பொதுச் செயலாளர்கிட்ட சொன்னோம். பொதுச் செயலாளரும் உடனே அதெல்லாம் மரியாதைக்குரிய எடப்பாடியார் உடனே அறிவிச்சிட்டாங்க. அதெல்லாம் இங்கே ரொம்ப பெரிய வரவேற்பை பெறுது. சூப்பர். அது மட்டும் இல்லாமல் ஜல்லிக்கட்டுக்கு வந்து உங்களுக்கு உச்சநீதிமன்றத்தில் வந்து அது கான்ஸ்டியூஷன் பெஞ்சில் வந்து விசாரிக்கிறப்ப இந்த தமிழ்நாட்டிலேருந்து தனி ஒரு மனிதனா அந்த உச்சநீதிமன்ற வழக்கில் இம்ப்ளீட் ஆனது விஜயபாஸ்கர் மட்டும்தான். ஓகே. இப்போ நீ 8னா இப்போ இங்கே இன்னொரு 1/4 மணி நேரம் தான் இருக்கலாம். அப்போ இங்கேயே வேட்டி சட்டை கட்டி கிளம்பிடலாம். அப்படியா? ஒரே ஒரு லெட்டர் மட்டும் தஞ்சாவூர் கொடுக்கணும், அது இங்கேயே எழுதி கொடுத்துட்றேன். பார்க்கவே கொஞ்சம் பயமா இருக்கேனே. ஆமாம், ரொம்ப பயமாக இருக்குது. இது வந்து கொம்பன், சின்ன கொம்பன். இவர் தான் இப்போ ஜல்லிக்கட்டுக்கெல்லாம் போயிட்டு இருக்க வரானே ஹீரோ. ஓகே. சூப்பர் ஸ்டார் அவர் தான். எவ்வளோ ஜல்லிக்கட்டில் ஜெயிச்சிருக்காரு? நின்ற தேர்தலெலாம் வென்றவர் இருப்பாங்கல்ல. உங்களை மாதிரி போலையே. நான் 4 தேர்தலில் தான் நின்றுருக்கேன். இவர் நிறைய எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சிருக்கிறாரு. எந்தெந்த இடங்களுக்குலாம் யூஸ்வலாக ஜல்லிக்கட்டுக்கு? இல்லை, இவர் ரொம்ப மெயினான ஜல்லிக்கட்டுக்கு மட்டும் இவர் போவார். ஓ, எங்களோட சூப்பர் ஸ்டாரே இவர் தான். கொஞ்சம் பயமா இருக்குண்ணா. வக்கீல் கொடுப்பா. அங்கே வீட்டில் வேறு யாரும் இல்லையே, அவர் கடிதம் கொடுத்தாச்சு. கொஞ்சம் முன்னாடி வரலாமாங்கண்ணா? வரலாம். ஒன்றும் பண்ண மாட்டாராண்ணா? ஒன்றும் நான் இருக்கேன்ல. கொஞ்சம் பயமா இருக்குண்ணா. ஒன்று பாருங்க, நிறைய காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே. இவர் பேர்? இவர் வெள்ளை கொம்பன். வெள்ளை கொம்பன். இவரும் யூஸ்வலாக ஜல்லிக்கட்டு போவாராண்ணா? இவர் எல்லா ஜல்லிக்கட்டுக்கும் போவார். வில்லாய் பாய்ந்தன விஜயபாஸ்கர் காளைகள் நீங்கள் ஊடகத்தில் பார்ப்பீங்க. இவர் தான். பாருங்க, மேஜிக் பார்க்குறீங்களா? காலத்தூக்கு என்ன சொல்ல கேட்குறாரு? டெரர் டீம்லாம் பார்க்குறீங்களா? டக்கு. ஆமாண்ணே. என்ன பயங்கரமான ஒருத்தர் நிற்கிறாரு. இது முத்து. அண்ணா இவர் பேர் என்ன? இவர் ஹைட்டா இருக்காரு, அவங்க கொஞ்சம் ஹைட் கம்மியா இருக்காங்க. அது வந்து நாட்டு மாடு, இது காங்கேயம் மாடு. ஓகே. அது இவரும் ஜல்லிக்கட்டுலாம் போவாராண்ணா? எல்லாமே ஜல்லிக்கட்டுக்கு போகிறக்காக தானே இருக்காங்க. ஜல்லிக்கட்டுக்கு போவாங்க, ஷோக்கு போவாங்க. ஓ, டெக்கரேட் பண்ண பயங்கர ஹீரோ மாதிரி இருப்பாங்க. ஐயோ பாருங்க, நம்மளே சாத்திடுவாங்க. வேணாண்ணா விட்டுருங்களா? அண்ணா வேணாண்ணே. இது டெரர் டீம் எல்லாம் கருப்பா. இது கொம்பன் டூனு. இவரு காங்கேயமாண்ணா? இவர் காங்கேயம் இல்லை. எவ்வளோ இதுதான் இது. இந்த புல்லோட ஃபோட்டோ நிறைய இடங்கள்ல இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு வந்து அந்த ரியலான ஒரு அந்த ஆக்ரோஷமான காளைக்கு உண்டான முகம் இது. களத்தில் பயங்கரமாக விளையாடியவர். இப்போ கொஞ்சம் ஏஜ் ஆயிடுச்சு. ஓ, இருந்தாலும் எவ்வளோ ஏஜ் ஆனாலும் சிங்கம் தானேங்கிற மாதிரி. சிங்கம் தான் நம்ம குழந்தை மாதிரி தான் வளர்ப்போம். அதனால் எந்த சூழ்நிலையும் ஆயுள் உள்ள வரைக்கும் நாங்கள் வந்து அவங்களை கவனமாக பார்த்துக்குவோம். ஓகே. டெய்லியும் இவங்கெல்லாம் ஒரு டைம் பார்த்துருவீங்களாண்ணே? டெய்லியும் ஒரு டைம் பார்த்துருவீங்களாண்ணே? டெய்லி ஒரு டைம் முடிஞ்ச வரைக்கும் பார்ப்பேன். இப்போ பார்த்து 4 நாள் ஆச்சேன். ஓ, இதோ உங்கள் புண்ணியத்தில் பார்க்குறேன் இன்னைக்கு. எங்க புண்ணியத்திலே உங்க புண்ணியத்தில் நாங்கள் இதெல்லாம் பார்க்குறோண்ணே. இங்கே பாருங்க, போகறா இருக்காரு இவரு. அண்ணா இல்ல, அவங்கெல்லாம் பக்கத்துல அலோவ் பண்றாங்க. நீங்க சொன்னா பேச்ச கேக்குறாங்க. இவங்க பயங்கர கோவக்காரரா இருக்காரு. விராலிமலை நாயகன் அப்படின்னு நிறைய இடங்கள்ல போஸ்டர்ஸ் இல்ல வந்து விராலிமலை நம் வீடு அப்படின்லாம் சொல்றாங்க. டவுன் டு த எர்த் சேவகன், அவ்வளோதான். இது என்னன்னா, நீங்க அரசு வேளாண்மை கல்லூரி, நான் இந்த விராலிமலை சட்டமன்ற தொகுதிக்கு கொண்டு வந்த அரசு வேளாண்மை கல்லூரி. ஓ, நல்லா இருக்கீங்களா? இல்லை, இந்த இடம் வந்து இந்த இடத்துக்கு பேர் அண்ணா பண்ணை. ஓகே. ஏன் அண்ணா பண்ணை அப்படின்னா, பேரறிஞர் அண்ணா வந்து ஒரு முறை முதலமைச்சராக இருந்த பொழுது இந்த பகுதியாக வந்து இந்த இடத்துல அமர்ந்தார். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 ஏக்கருக்கு மேலே, 1000 ஏக்கருக்கு மேலே ஸோ அமர்ந்தார்னு சொன்னாங்க. அதனால் இந்த இடத்துக்கு பேர் வந்து அண்ணா பண்ணை. ஸோ இந்த அண்ணா பண்ணை அப்படின்றது ஒரு 1000 ஏக்கருக்கு மேலே தொடர்ந்து இருக்கிறதுனால அக்ரிகல்ச்சர் தொடர்பான பல்வேறு ஆக்டிவிட்டிகள் இங்கே நடந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் பெரிய அளவில் டேக்கப் ஆகலை. ஸோ நான் சட்டமன்ற விராலிமலையுடைய முதல் சட்டமன்ற உறுப்பினர் உடனே நீங்கள் நல்ல கேள்வி கேட்டீங்க. நீங்கள் எம்எல்ஏவாக இருந்தப்போ கொண்டு வந்து கரெக்ட். நான் அமைச்சராவதற்கு முன்னாலேயே
நான் வெறும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த அந்த காலகட்டத்திலேயே வந்து நான் வந்து இந்த குடுமியான்மலையில் இந்த அரசு வேளாண்மை கல்லூரியை கொண்டு வந்து அப்போ அமைச்சர் தாமோதரன் வேளாண்மை அக்ரிகல்ச்சர் மினிஸ்டராக இருந்தாங்க. அப்போ நான் கொண்டு வந்தது. ஓகே. ஆமாம். அதுக்கப்புறம் அமைச்சராக இருந்து தான் வந்து அடிக்கல்லாம் நாட்டி கொண்டு வந்தோம். அது அம்மா கொடுத்த இந்த விராலிமலை சட்டமன்ற தொகுதிக்கு அம்மா அவர்கள் கொடுத்த அரசு கல்லூரி, அரசு வேளாண்மை கல்லூரி. மாவட்ட மக்களுடைய 40-50 ஆண்டு கால கோரிக்கை. சூப்பர். ஓகே. நம்ம அப்ப நீங்க வந்து விராலிமலை தொகுதிக்கு புதுக்கோட்டைக்கு அரசு மருத்துவக் கல்லூரி கொடுத்திருக்கீங்க. புதுக்கோட்டைக்கு அரசு பல் மருத்துவக் கல்லூரி, விராலிமலை சட்டமன்ற தொகுதிக்கு அரசு வேளாண்மை கல்லூரி, விராலிமலை சட்டமன்ற தொகுதிக்கு கொடும்பாலூர்ல அரசு ITI கல்லூரி, எல்லாமே நான் கொண்டு வந்திருக்கேன். வம்பன் ஆலங்குடி தொகுதிக்கும் டிப்ளமோ அரசு வேளாண்மை கல்லூரி. விராலிமலை வந்து ஒரு மயில்கள் சரணாலயம்னு நாங்கள் படிச்சிருக்கோம். முருகன் கோயில் ரொம்ப ஃபேமஸ். காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே. குடிமேன்மலை இந்த கல்லூரியை பிடிப்போம். எவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு 1000 ஏக்கருக்கு மேலே உள்ள இந்த இடத்துல 40-50 ஆண்டு கால இந்த மாவட்ட மக்களுடைய கனவை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பை அம்மா கொடுத்தாங்க. பொதுவாக ஒரு வேளாண்மை கல்லூரி வருவதெல்லாம் ரொம்ப அசாத்தியமான விஷயம். இன்னைக்கு வந்து புதுக்கோட்டை மாவட்டம் மட்டுமல்ல, தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல மாவட்டங்கள்லேருந்து மாணவிகள் வந்து இங்கே பயன்படுறாங்க. பிரம்மாண்டமான ஒரு கல்லூரி வளாகம். இதெல்லாம் பார்த்து அப்போ அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியுடைய வைஸ் சான்சலரை இந்த மாவட்டத்தை சேர்ந்த ராமசாமி என்ற ஒரு நல்ல மனிதர் அவர் இருந்தார். ஸோ எல்லாம் சேர்ந்து அவங்களாம் நிறைய டெவலப்மெண்ட்டுக்கு உதவி புரிந்தாங்க. அதனால் ஒரு பிரம்மாண்டமான ஒரு வேளாண்மை கல்லூரி கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த பக்கம் கடந்து போகிறப்பெல்லாம் மன நிறைவாக இருக்கக்கூடிய காலேஜ்? ரொம்ப மன நிறைவான விஷயங்க. ரொம்ப மன நிறைவான. எப்படி இந்த ஃபைண்ட் அவுட் பண்ணி நம்ம தொகுதிக்கு இது தேவை? இல்லை, அதாவது நமக்கு நான் எப்போதுமே சொல்லுவேன், நமக்கு வாய்ப்பு கிடைக்கிறப்ப அந்த வாய்ப்பை முழுமையாக தொகுதி மண்ணுக்காகவும் தொகுதி மக்களுக்காகவும் நம்ம பயன்படுத்திகிட்டே இருக்கணும். இது பாருங்கள், இதுதான் குடிமேன்மை தோட்டக்கலை பண்ணையாக இருந்தது. எதுவும் இந்த தோட்டக்கலை பண்ணையாக இந்த நிலக்குடையை கூட இங்கே இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் பிரின்சிபல் கோரிக்கை கேட்டு அவங்களுக்காக பண்ணி கொடுத்தாங்க. தேர் ஒன்று ஸ்டார்ட் பண்ணிட்டு போகலாம். நீங்கள் பயங்கர ரெஸ்பான்ஸாக இருந்தது. என்னது இல்லை, குடுமியான்மலை என்பது ரொம்ப விசேஷமான பெரிய பாரம்பரியமான மரபுமிக்க ஒரு மன்னர் காலத்தில் வந்து மிகப்பெரிய ஆலயம், அங்கே மிகப்பெரிய தேர், மிகப்பெரிய தெப்பம், புகழ்பெற்ற மண். அந்த மண் பொதுவாகவே புதுக்கோட்டையில் வந்து மன்னர் காலத்திலிருந்து குடவரை கோயில்கள் வந்து நிறையா இருக்கும். அந்த குடவரை கோயிலில் வந்து சித்தனவாசல் ஒரு குடவரை கோயில், பிரகதம்பால் ஆலயம் ஒரு குடவரை கோயில், அதே போல் இங்கேயும் வந்து குடவரை ஆலயம், ரொம்ப புகழ்பெற்ற ஆலயம். முதலாக நான் சட்டமன்ற உறுப்பினர் ஆனோடனே சட்டமன்றத்தில் நான் வந்து குடிமேன்மலைக்கு தேர் அப்போ ஓடாமல் நீண்ட நெடுகாலமாக அந்த தேர் நிறுத்தப்பட்டிருந்தது. நான் தான் சட்டமன்றத்தில் அம்மா காலத்தில் ஓங்கி குரல் கொடுத்தேன். அதே போல் புதுக்கோட்டையில் எம்எல்ஏ இருந்தப்போ பிரகதம்பால் ஆலயத்துடைய தேருக்காக அன்றைக்கு குரல் கொடுத்து, அன்றைக்கு அதாவது 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி 10 லட்சம் நிதி பெற்றேன். இன்றைக்கி அந்த நிதி பல கோடி மதிப்பு. ஓகே. அது மாதிரி செஞ்சுருக்கனால அந்த ஊர் மக்கள் என் மேலே ரொம்ப பிரியமாக இருக்காங்க. பயங்கர ரெஸ்பான்ஸாக இருந்தது. கூட்டம், குழந்தைங்க கொண்டு பார்க்கணுன்னு இருந்தாங்க. இப்போ அங்கே கிளம்புன உடனே நீங்கள் வந்து இந்த ரைட் எடுத்து போங்கன்னு சொன்னீங்கன்னா சித்தன்னவாசல் ரொம்ப முக்கியமான இடம். உங்கள் தொகுதிக்குள்ளேயே வர இடமா? இது வந்து ஒரு புகழ்பெற்ற சுற்றுலா மையம். இந்த சுற்றுலா மையத்தில் நான் சட்டமன்ற உறுப்பினரான தொடர்ந்து வந்து சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதி, அதே போல் டூரிசம் ஃபண்டு இதெல்லாம் நான் கொஞ்சம் வாங்கி இதை வந்து இன்னும் விளையாட்டு மையங்களெல்லாம் இங்கே ஏற்படுத்தி சிறுவர் சிறுமியர் பூங்காலாம் உருவாக்கி நிறைய விஷயங்களை பண்ணியிருக்கோம். குறிப்பாக வந்து இதனுடைய அடையாளமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்ளே போங்க சொல்கிறேன். இதன் உள்ள நுழைவு வாயிலில் பிரமாதமான
ஜல்லிக்கட்டு காளையை, திமிருகின்ற காளையை அடக்குவது போன்ற ஒரு அருமையான அவருடைய பறந்து அடக்கிற மாதிரி பறந்து காளை பறக்கிறது, வீரனும் பறந்து அடக்கிறது போன்ற ஒரு மிகப்பெரிய சிலையை உருவாக்கி வச்சிருக்கிறோம். இது இந்த தொகுதியில எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடம். பொதுவாக இங்கெல்லாம் வந்து நம்ம விராலிமலை தொகுதி புதுக்கோட்டை மட்டும் பெரிய என்டர்டெயின்மெண்டான ஆக்டிவிட்டிஸ் கிடையாது. அதாவது பொழுதுபோக்கான பெரிய சிறப்பம்சம் கிடையாது. மாவட்டத்துடைய அந்த பக்கம் வந்து கடற்கரை ஓரங்கள் இருக்குது. ஜெகதாப்பட்டினம், கோட்டைப்பட்டினம், மீமிசல், கட்டுமாவடின்றது அது வந்து ஈசிஆர் சைடு வந்து கனெக்ட் ஆகும். அங்கே வந்து கடற்கரை இருக்குது. இங்கே வந்து மலைகளும் பாறைகளும் நிறைந்த பகுதி. அதனால் இந்த பகுதியை வந்து நான் வந்து ஒரு டூரிசம் இதை நடந்து பலமுறை சட்டமன்றத்தில் நான் சித்தனவாசல் குறித்து பேசியிருக்கிறேன். நீங்கள் உள்ளே வந்து பாருங்கள், ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இந்த பகுதி மக்களுக்கு ஒரு பொழுதுபோக்கான ஒரு மிகப்பெரிய அம்சம். அது இல்லாமல் வரலாற்று சிறப்பம்சங்களும் இதில் இருக்குது. மேலே வந்து நடந்தே போய் நம்ம வந்து பார்க்கலாம். மேலே என்னங்க இருக்கும்? அங்கே வந்து பெட்ஸ் இருக்கும், ராக் பெட்ஸ் இருக்கும். ராக் பெட்ஸ் பாறையாலே செதுக்கப்பட்ட படுக்கைகள் இருக்கும். சமணர்கள் வந்து தவம் செய்து அங்கே வந்து அந்தவே பாறை படுக்கைகளில் இருந்ததாக வந்து வரலாறு இருந்தாங்க. அதான் ஹிஸ்ட்ரி, அதுதான் ட்ரூ. இது வந்து முத்தமிழ் பூங்கா. அது மட்டும் இல்லை, இங்கே வந்து பொங்கல் விழாலாம் இப்போ நடத்துறதுக்கு அரசாணை நான் பெற்றிருக்கிறேன். ஒவ்வொரு ஆண்டு தமிழ்நாட்டில் அரசு சார்பில் பொங்கல் விழா நடக்கும். அதை நான் வந்து அமைச்சராக இருந்த காலத்தில் நடந்துச்சு. இப்போ எதிர்கட்சியில் நடக்கலை. இந்த அரசாங்கத்தில் நடக்கலை. ரொம்ப பிரமாதமாக இந்த இடத்தையும் ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி. டூரிஸ்ட் ஸ்பாட் எவ்வளோ க்ரௌட் இருக்காங்க பாருங்க. இப்போ இந்த மத்தியான நேரத்தில் இவ்வளோ வெயில்லையும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ க்ரௌட் இருக்காங்க. சிலையே அழகாக இருக்குது. சிலை ரொம்ப பிரமாதமாக இருக்கும். தமிழ்தாய் சிலை, இந்த மூங்கில்கள்லாம் போட்டு இந்த பூங்கெல்லாம் ரொம்ப நாளாக பராமரிச்சுட்டு இருக்கோம். அதெல்லாம் ரொம்ப நாளாக இதெல்லாம் ஃபுல்லாக கொண்டு வந்தது நீங்கள் தான்? எல்லாமே நான் தான் கொண்டு வந்தேன். அது இல்லாமல் நான் மத்திய அரசோட நிதி வாங்கி இப்போ இந்த ஃபென்சிங் பார்த்தீங்கன்னா வாப்காஸ்ட்னு ஒரு டிபார்ட்மெண்ட், அப்படின்னா ஒரு துறை இருக்கிறதே யாருக்கும் தெரியாது. தொல்லியல் துறையில் நிதியை பெற்று போராடி இந்த மாதிரியான ஃபென்சிங் வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரதான ஆலயங்களையும் வந்து நான் இந்த மாதிரி வந்து ஃபென்ஸ் பண்ணியிருக்கிறேன். இது அமைச்சராக இருந்தப்ப நான் பண்ண விஷயங்கள். இது நிறைய பேருக்கு தெரியாது. ஏதோ இப்போ தினேஷ் பயணம்ன்ற இந்த நிகழ்வுல கேட்கறதுனால இதை நான் பொதுமக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. என் நியூஸ் கடைசியாக என்ன பார்த்தேன்? நீங்களும் மேடம் திருவூர் மாரியம்மன் கோயிலுக்கு போய் தரிசனம் பாத்தியம்மா? நான் டெய்லியும் உங்களோட வாட்ஸ்அப்ல டெய்லி பார்த்துட்டே தான் இருக்கேன். எத்தனை நாட்டுக்குட்டி இருக்கு? 50. நீ தான் பாத்துக்கிற? சொந்த உங்களுதாட? இன்ஸ்டாகிராம்ல இருக்கீங்களா? ஃபேஸ்புக்ல இருக்கீங்களா? எனக்கு லைக் போட்டு விடுங்க. ஆட்டை மாத்துக்கிட்டு என்னையும் பாத்துக்கணும். கண்டிப்பா. சரி சாமி. சரி, தேங்க்யூம்மா. நன்றி 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 நன்றி. அவங்க வந்து சாதாரணமாக ஆடு மேய்க்கிற பெண் தானே நான் நினைக்கிறேன். அவங்களும் நான் ஒரு சகோதரியை பார்க்குறேன். அன்பா அவங்க கையை பிடிக்கிறேன், நான் பேசுகிறேன். இது எனக்கான குணம். இது தினேஷையும் அப்படி தான் பேசுவேன், அவங்களையும் அப்படி தான் பேசுவேன். ஆனால் நீங்கள் தினேஷ் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இன்றைக்கு வந்து நம்முடைய கிராமப்புறத்தில் இருக்காங்களே அப்படின்னு நீங்கள் யாரையும் நான் எப்போதுமே சொல்லுவேன். ஒரு அழுக்கு வேட்டி கட்டி கொண்டு ஒரு தேநீர் கடையில் வந்து சாதாரணமாக இருக்கிறார் என்று அவரை குறைத்து மதிப்பிடுகிறார்கள். அவர்தான் ஒட்டுமொத்த அரசியலையும் பேசுவார், அவர்தான் நாட்டு நடப்புகளை பேசுவார், அவருக்கு அத்தனை விவரங்களும் தெரியும் அப்படின்னு நான் சொல்லுவேன். அது உண்மை. பாத்தீங்களா நீங்க? இப்ப இந்த இன்னொரு விஷயம் நான் பொலிட்டிக்கலாவும், இந்த கிராமப்புறத்துல நீங்க சொல்ற மாதிரி ஆடு மாடு மேய்க்கிறவங்க பெண்கள்லாம் வந்து நிறைய பேர் வந்து விஜய் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் வந்தோடனே ஓட்டு ஷிஃப்ட் ஆக போகுது. அதுவும் குறிப்பா அதிமுக ஓட்டை தான் ஷிஃப்ட் பண்ண போகுது, களமே திமுகவா தாவேக்கான்னு மாறிடுச்சுன்னு தான் பேசுறாங்களே. நீங்க பாருங்க, என் தொகுதியில நீங்க யார வேணாலும் கேளுங்க, தொகுதியில விஜயபாஸ்கர் தான் விஜய். விஜயோட விஜயபாஸ்கர் தான் இங்க பாப்புலரான. இல்ல, நான் யாரோடையும் என்ன ஒப்பிட்டு பார்க்க விரும்பல. நான் நானாகவே இருக்க விரும்புகிறேன். எனக்கு மக்களை பிடிக்கும், மக்களுக்கு என்னை பிடிக்கும், அவ்வளவுதான் சப்ஜெக்ட். இது பாருங்க, இது நம்ம வந்து பைபாஸ், இது வந்து இழுப்பூர்ல அமைக்கப்பட்ட ஒரு புதிய புறவழிச்சாலை பைபாஸ். நம்ம டவுன் வந்து அந்த சைடு இருக்கு. பயங்கர டிராஃபிக் ஜாம் ஆகும், ரொம்ப ஹெக்டிக் ஆகும், நிறைய நேரம் போக்குவரத்து நெரிசல் ஏற்படும், ஸ்ட்ரக் ஆகிக்கும். மிகப்பெரிய சாதனை தமிழ்நாட்டில் அறிவிக்கப்பட்ட எடப்பாடியார் ஒரு புறவழிச்சாலை அறிவிச்சார் எடப்பாடி சட்டமன்ற தொகுதிக்கு. அது தேக்கப்பாய்ச்சது. இன்றைய முதலமைச்சராக இருந்த அண்ணன் எடப்பாடியார் வந்து அவர் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருந்த பொழுது எனக்காக கொடுத்த சாலை தான் இந்த பைபாஸ் சாலை. இவ்வளோ பிரமாதமாக இன்னைக்கு வந்து லட்சக்கணக்கான மக்களுக்கு வந்து பயனுள்ள விஷயமா இருக்கு. பாருங்க எவ்வளோ இந்த நகர் வளர்ந்துருக்கு. 2 புறமும் வந்து பாருங்க வந்து இவ்வளோ சிறப்பாக வந்து புதிய கட்டிடங்கள்லாம் உருவாக்கப்பட்டு
இன்னும் அந்த என்ன நம்ம ஃபைஸ் ஃபுட்பால் டர்ஃப்லாம் கொண்டு வந்து டர்ஃப்லாம் நான் கொண்டு வரல. நம்ம நண்பர்கள் பிரைவேட்டா நடத்துறாங்க. நடத்துறாங்க. அது இப்படி ஒரு புறவழிச்சாலை வர்றதுனால தானே இதெல்லாம் டர்ஃப் வருது. கல்ச்சர்லாம் புதுக்கோட்டை வரைக்கும் வந்திருக்காங்க. இழுப்பூர் வரைக்கும் வந்திருக்கு. ஓகே ஓகே. அதாவது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து சில முன்னெடுப்புகள், சில விஷயங்கள் எல்லாராலையும் செய்ய முடியும், சில விஷயங்கள் யாருனாலையும் செய்ய முடியாது, பல விஷயங்கள் செய்யறதுக்கு வாய்ப்பே இல்லை. நான் வாய்ப்பே இல்லாத விஷயங்களையும் செய்ய முடியாத விஷயங்களையும் முட்டி மோதி தொகுதி கொண்டு வந்திருக்கிறேன். இதான் நம்ம ஸ்பெஷல். ஓகே. ஒரு மாட்டான் ஹாட்ரிக் எம்எல்ஏன்னு 3 தடவை 15 வருஷம் அந்த தொகுதியோட சட்டமன்ற உறுப்பினர். இன்னைக்கு நான் வந்து மறுபடியும் 15 வருஷம் முடிச்சு எம்எல்ஏவா பண்ணி அடுத்ததுலயும் வந்து ஃபர்ஸ்ட் வந்த 23 பேர்லயே உங்களும் வந்து கேண்டிடேட்டா அறிவிச்சிட்டாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். திரும்பி வந்து ஓட்டு கேட்க, இல்ல ஆக்சுவலி சொல்ல போனா ஓட்டு கேட்க கூட போல, நான் நாமினேஷன் ஃபைல் பண்ணட்டுமா, என்ன தேர்ந்தெடுப்பீங்களா அப்படின்னு நீங்க மக்களை சந்திக்க போய் ஃபர்ஸ்ட் கேட்கணும். அது ரொம்ப புதுசா இருந்தது எனக்கு. அப்படி நீங்க போகும்போது ஒரு 15 வருஷத்துல எனக்கு இவ்வளவு திருப்தியா இருக்குப்பா அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னென்ன இருக்கு உங்களுக்கு? இந்த ஊரை சுத்தம் போது உங்களுக்கு எப்படி ஃபீலா இருக்கு? என்னென்னலாம் பண்ணிருக்கீங்கன்னு எனக்கு ஒரு மக்களுக்கு காவிரி குடிநீர் கொண்டு வந்தது, எல்லா காவிரி கூட்டு குடிநீர் திட்டம் வந்து எல்லா கிராமத்துக்கும் காவிரி தண்ணீரை கொண்டு வந்தது. நான் புதுக்கோட்டை ஒரு காலத்துல வறண்ட மாவட்டம்னு சொல்லுவாங்க. அதனால காவிரி கூட்டு குடிநீர் திட்டம் கொண்டு வந்து எல்லா கிராமத்துக்கும், அப்புறம் மத்திய அரசு உதவியோடு எல்லா வீட்டுக்கு வீடு பைப் லைன் கொண்டு வந்தது. வீட்டுக்கு வீடு பைப் லைன் நிறைய அரசு அலுவலகங்களை வந்து இந்த பகுதிக்கு நான் கொண்டு வந்தேன். எங்கெங்க தாலுகா ஆஃபீஸ், எங்கெங்க ஆர்டிஓ ஆஃபீஸு, எங்கெங்க வந்து தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் கொண்டு, ஆர்டிஓ ஆஃபீஸ் உதாரணத்துக்கு இப்போ இது பாருங்க, ரைட்ல பாருங்க, அடுக்குமாடி குடியிருப்பு. இந்த பகுதியில வீடு இல்லாத எல்லா ஏழைகளுக்கும் அடுக்குமாடி குடியிருப்பு 2 ஃபேஸா நடத்தி கிட்டத்தட்ட ஒரு 600 வீடு கட்டி கொடுத்துக்கிறோம். பிரவுன் கலர்ல ஸ்லம் போர்டு. எத்தனை பேருக்கு இது மூலமா வீடுகள் கொடுத்தீங்க? மொத்தம் எவ்வளவு வீடுப்பா? 112 வீடு. 2 ஃபேஸ் 112 கூட இருக்கு. இது வந்து 6,90,00,000. இது 96 ஃபர்ஸ்ட் 96 ஃபேஸ். இதெல்லாம் பாருங்க, நல்ல ஒரு அபார்ட்மெண்ட். எல்லாமே சென்னை மாதிரி தமிழ்நாடு ஸ்லம் கிளியரன்ஸ் போடல. இந்த மாதிரி திட்டங்கள்லாம் எந்த சட்டமன்ற உறுப்பினர்களையும் கொண்டு வர முடியல. ஆனா நான் நேத்து உங்களை பார்த்ததுல இருந்து எல்லாத்திட்டையும் இன்னும் 1 மாசம் ஆட்சி மாற்றம் அப்படிங்கிறத நிறைய பேசுறீங்கன்னு. திமுக வந்து வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. எப்படின்னு இருக்குன்னு ஃபீல்டுன்னு நீங்க நினைக்கிறீங்க? ரூட்ஸ்ல மக்களோட கனெக்ட் ஆயிருக்கிறவர் நீங்க. பொலிட்டிக்கல் சினாரியோ நரேட்டிவ் வந்து போதான் செட் ஆகும். கூட அரசியல் களம் சூடு பிடிக்க தொடங்கி இருக்கிறது. இன்றையிலிருந்து இந்த 10 நாட்கள் எப்படியான வியூகங்கள், எப்படியான பிரச்சார முன்னெடுப்புகள், எப்படியான அறிவிப்புகள், எப்படியான பேச்சுக்கள், ஒவ்வொரு வேட்பாளரும் தன்னை எப்படி நிலைநிறுத்திக் கொள்கிறார்கள், இது போன்ற விஷயங்கள்ல ஒரு பெரிய ஒரு ட்ரெண்டு ஸ்விங் ஆகும். ஸோ அந்த ஸ்விங் வந்து நிச்சயமா என்னுடைய நம்பிக்கை ஆளுங்கட்சிக்கு எதிராக இருக்கும். அதிமுக ஆட்சி அமைக்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இந்த இடம் பார்த்தீங்கன்னா பாருங்க, ஆர்டிஓ அலுவலகம். இது வந்து பாருங்க, இது வந்து புதிய ஒரு ஆர்டிஓ அலுவலகம். லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு, எஃப்சி எடுக்கிறதுக்கு மக்கள் வந்து புதுக்கோட்டைக்கு போகணும். ஓகே. இப்போ மக்கள் இங்கேயே செஞ்சுக்கலாம் இல்லை, இழுப்பூர்லயே. ஆமா, நல்லா இருக்கு சாமி. எங்க ஒர்க் பண்றீங்க? ஐடிசின்னு ஒரு கம்பெனி. இப்போ வந்து 5000 பெண்கள் வேலை பார்க்குறாங்க. அதுவும் ஃபார்வர்டில் உங்களுக்கு காமிக்காது, நம்ம தான் கொண்டு வந்தோம். இதெல்லாம் சந்தோஷமா இருக்கு. அவங்களாம் வேலை பண்ணுறாங்க. உங்களுக்கு எவ்வளோ சம்பளம்? ஒரு 12,000 கிடைக்குமா மாதம்? சாப்பாடு அவங்க கொடுத்துட்றாங்க. அதான் நமக்கு அவங்க சொன்னதே 4000 பேருக்கு வேலை கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. 4000 பேர் இருப்பாங்கல்ல. 5000 பெண்களுக்கு வேலை. 5000 பெண்களுக்கு வேலை வரமா பாருங்க. பஸ் டெப்போ இதுவும் நான் தான் கொண்டு வந்தேன். அமைச்சர் இருக்கிறப்ப அரசு பேருந்து. அப்போ இங்கே தான் பஸ்ஸு சர்வீஸ் டெப்போ ரிப்பேர்லாம் இருக்கிறனால இங்கிருந்து கிராமங்களுக்கு கூடுதல் பேருந்துகளை இயக்குவதற்கான ஒரு வாய்ப்பு அதை இது உருவாக்கிட்டேன். ஓகே. இது எல்லாமே மக்களுக்கு தெரியும். இங்கே ஒரு போகிற விட்ட ரைட்டில் ஒரு பிஹெச் இருக்கும். காலேஜ் காமிச்சிங்கன்னா அடுத்து இழுப்பூருக்கு போகிற வழியில் இன்னொரு முக்கியமான இடம் காமிக்கணும். இல்லை, பொதுவாக எல்லா சாலை ஓரங்கள்லையுமே பொதுவாக 8 கிலோமீட்டருக்கு ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்கணுன்றதான் விதி. அதையும் தாண்டி நம்ம தொகுதினால் எங்கெல்லாம் மக்கள் விரும்புகிறாங்களோ அங்கெல்லாம் வந்து ஆரம்ப சுகாதார நிலையத்தை உருவாக்கிருக்கணும். ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்தை உருவாக்கி
ஒரு கட்டடத்தையும் கொடுக்குறப்ப அது என்ன விஷயம் அப்படின்னா ஒரு எனி எமர்ஜென்சி அதுவும் கவர் ஆகும். அதே போல் மெட்டர்னிட்டி சர்வீஸ், தாய் சேய் அந்த மாதிரியான பிரசவங்கள் அதுக்கெல்லாம் இருக்கும். சாதாரணமாகவே ரொட்டீனாக வந்து ஒரு பெரிய கிராமத்தில் வந்து இந்த ஆரம்ப சுகாதார கொடுக்குறப்ப இதெல்லாம் மக்களுடைய நீண்ட நாள் கனவு. ஸோ இது எல்லாமே அம்மாவுடைய ஆட்சியில் நம்ம நிறைவேறணும். ஓகே. இந்த ஆட்சியில் பார்த்தீங்கன்னா புதிய ஆரம்ப சுகாதார நிலையங்கள் வழங்கப்படுறதில்லை. இல்லை. ஆமாம். ஓகே. நீங்கள் உங்கள் தொகுதி சார்ந்து எத்தனை இந்த மாதிரி ஆரம்ப சுகாதார தமிழ்நாடு முழுக்கவே 264 புதிய ஆரம்ப சுகாதார நிலையங்களை கொடுத்துட்டோம். 168 ஆரம்ப சுகாதார நிலையங்களை மேம்படுத்தப்பட்ட ஒரு அப்கிரேடட் பிஹெச்னு சொல்லுவோம், 30 பெட்டட் ஹாஸ்பிட்டல். அங்கே வந்து இரவு நேரத்துலையும் மருத்துவர்கள் இருப்பாங்க, இங்கே பகல் நேரத்தில் மருத்துவர்கள் இருப்பாங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம உறுதிப்படுத்துறது இதெல்லாம் மிகப்பெரிய மக்களுக்கான வரப்பிரசாதம். அங்கே நேரத்திரமாக பார்க்கலாம். கண்டிப்பாக. தேங்க்யூ. எதிர்கட்சியா இருக்கும்போது இப்போ மறுபடியும் மீண்டும் எம்எல்ஏ இருக்கீங்கன்னா இந்த பீரியட் வந்து கொஞ்சம் வழக்கமா நீங்க அமைச்சரா இருக்கும்போது வேண்டுங்கிற விஷயங்களை கொண்டு வர வேண்டிய திட்டங்களை கொண்டு வரலாம். எதிர்கட்சியா இருக்கும்போது ரொம்ப சவாலா இருக்கும். அதுல இருந்து என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ண முடியுதுங்க? எதிர்கட்சியாக இருக்கிறது நிச்சயமாக சவால் தான். ஆளுங்கட்சி என்பது ஆற்றின் திசையில் படகு செலுத்துவது போன்றது. ஓகே. மேலே போட்டுற வேண்டாம், அதை கொண்டு போயிடும். இருந்தாலும் அப்பவும் ஒர்க் பண்ணோம். எதிர்கட்சியாக இருக்கிறப்ப வந்து நம்ம வந்து ஆற்றின் எதிர் திசையில் படகு செலுத்துவது. ஆனால் நமக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய அரசியல் அனுபவங்கள், நமக்கு தெரிந்த நிறைய வந்து உயர் அதிகாரிகள், நம்மளுடைய அப்ரோச் அணுகுமுறை, இந்த மாதிரியான விஷயங்கள், நம்முடைய கண்டினியூஸ் ஃபாலோஅப்பு, நம்முடைய எஃபர்ட்டு, நம்ம கடிதம் கொடுக்கறது, சட்டமன்றத்தில் கேள்வியாக போடுறது, சட்டமன்றத்தில் நம்ம கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வர்றது, அரசினுடைய கவனத்தை ஈர்ப்பது, இப்படியான சில விஷயங்கள் மூலமாக மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட அழுத்தம் கொடுப்பது போன்ற விஷயங்கள்ல நிச்சயமாக எதிர்கட்சியாக இருந்தாலும் என் மக்களுக்கு தேவையான திட்டங்களை என்னால் ஆளுங்கட்சியாக இருக்கிறப்ப 100% செஞ்சேன்னா எதிர்கட்சியாக இருக்கிறப்ப 80% நிச்சயமாக என்னால் சாதிக்க முடிகிறது. அது ஜல்லிக்கட்டு அரசாணையாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டமாக இருந்தாலும் சரி, என்னால் சாதிக்க முடிகிறது. கொஞ்சம் ஹடில்ஸ், பட் ஃபைனலி ஐ கேன் டூ. ஓகே. உங்களுக்கு ஒரு எம்எல்ஏவா செயல்பட்ட விதம், அப்புறம் நம்ம வந்து அதை சாதிச்சதுக்கு அப்புறம் அதுல வந்து அந்த நம்ம கஷ்டப்பட்டு பெற்ற பிள்ளைக்கு பேர் வைப்பதற்கு வர்ற மாதிரி இந்த ஆளுங்கட்சியில ஒரு தோரணை வரும். அதையும் நம்ம அதை மக்களுக்கு தெரியும். புதுக்கோட்டைங்கிறது வந்து டிஎம்கேவும் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ற இடம். 2 மினிஸ்டர்ஸ் இந்த ஊர்ல இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த அரசியல் எப்படி இருக்கு? மக்கள் எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க? விராலிமலை தொகுதி உங்களோடது, புதுக்கோட்டையில் அங்க 2 பேர், அவங்க புதுக்கோட்டைக்கு இம்பார்ட்டன்ஸ் மினிஸ்ட்ரியில எப்பவுமே கொடுத்துட்டு இருக்கிறது. அந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? யாராக இருந்தாலும் ஒருவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது அந்த வாய்ப்பை நாம் பின்பற்றுகின்ற, நாம் தலைமையேற்றுகின்ற நம்முடைய தலைமை நமக்கான வாய்ப்பை கொடுக்குது. இறைவனுடைய அருள் கிடைக்கின்ற பொழுதுதான் நாம் மாண்புமிகு அமைச்சர் என்ற அந்த அங்கீகாரத்தை எல்லாம் நம்ம கட்சி தலைமை மூலமாக பெறோம். ஆனால் அந்த வாய்ப்பை இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் மாவட்டத்துக்காகவும் நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய அழுத்தமான குரல். அதை நீங்க பயன்படுத்தணும்ல. நம்ம அமைச்சராக இருக்கிறோம், நான் அமைச்சர் இருக்கிறேன் அப்படின்னா என்ன சாதிக்கிறேன்? என் மாவட்டத்துக்கு மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்தேன், என் மாவட்டத்துக்கு பல் மருத்துவக் கல்லூரியை கொண்டு வரேன், என் மாவட்டத்துக்கு வேளாண்மை கல்லூரியை கொண்டு வரேன், கலை அறிவியல் கல்லூரி கொண்டு வரேன், ஆர்டிஓவை பிரிக்கிறேன், அட்மினிஸ்ட்ரேஷனை பிரிக்கிறேன், புதிய கல்வி மாவட்டத்தை உருவாக்குறேன், பழைய மருத்துவமனைகளை தரம் உயர்த்துறேன். ஒரு கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ்னு ஒரு ரீனல் டிசீஸ்னு ஒரு 100 கோடிக்கு ஒரு பில்டிங் கட்டுறோம். ஒரு பெரிய டிப்ளமோ காலேஜ் ஆலங்குடி தொகுதி கொடுக்குறோம், கந்தரகோட்டை தொகுதி கொடுக்குறோம், திருமயம் தொகுதி கொடுக்குறோம், காவிரி கூட்டு குடிநீர் 2 நீர் திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறோம், சாலைகளை மேம்பாடு செஞ்சிருக்கிறோம், பாலங்களை கட்டியிருக்கிறோம், பல்வேறு பேருந்துகளை இங்கிருந்து விழுப்புரம்ல இருந்து நீங்க புதுக்கோட்டையிலிருந்து சென்னைக்கு, பழனிக்கு, திருப்பூருக்கு, திண்டுக்கலுக்கு புதிய புதிய பேருந்துகளை, சொகுசு பேருந்துகளை இன்னைக்கு நம்ம விட்டுருக்குறோம். அது மாதிரி நீங்க செய்யணும்ல. ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட்ல, லோக்கல் டிரான்ஸ்போர்ட்ல. சார், நீங்க அமைச்சரா இருக்கிறதுன்றது நம்ம இந்த மாவட்ட மக்களுக்கு செய்யக்கூடிய நம்ம கொடுத்த மிகப்பெரிய வாய்ப்பு. அந்த வாய்ப்பை நீங்க எப்படி பயன்படுத்தணும்? அந்த அளவுக்கு பண்ணலன்னு நினைக்கிறீங்களா? பண்ணணும், பண்ணலன்னு சொல்றேன். ஓகே. இந்த மண்ணுக்கான, இந்த மக்களுக்கான தேவைகளை, இந்த மாவட்டத்துக்கான தேவைகளை நிறைவேற்றுவதுதான் நம்முடைய முதல் கடமை. பட்ஜெட்ல அறிவிக்கிறப்ப இந்த மாவட்டத்தோட பேர் வந்துகிட்டே இருக்கணும்ல. இது பாருங்க, இது வந்து என்னுடைய அறக்கட்டளை சார்பில் நான் கட்டப்பட்ட திருமண மண்டபம். இந்த சிவிபி குருதி பாசறைன்னு நான் ஒரு டீமே வச்சுருக்கேன். அதில் இதுவரைக்கும் 2000 பேருக்கு, ஈவன் நள்ளிரவு அதிகாலை நேரத்துலலாம் 2000 பேருக்கு ஓ நெகட்டிவ் உள்ளிட்ட ரேரஸ்ட் பிளட் குரூப் உள்ளிட்ட எல்லாத்துக்குமே நம்ம வந்து பிளட்டு கொடுக்குறோம். அப்போ யார் ஒருத்தருக்கும் தமிழ்நாடு முழுக்க, குறிப்பாக இந்த புதுக்கோட்டை, திருச்சி, தஞ்சாவூர் மாவட்டங்களில் யாருக்கு பிளட்டு வேணாலும் எங்களை தொடர்பு கொண்டால்
உடனே அவங்களுக்கு எங்கள் வாலண்டியர்ஸு என்னுடைய சார்பில் ரத்த தானம் செய்வார்கள். இது வரைக்கும் 2000 உயிரை காப்பாற்றிருக்கிறோம். ஓகே. அதுதான் சிவிபி குருதி பாசறை. இது சிவிபியுடைய ஸ்போர்ட்ஸ் அகாடமி. கிட்டத்தட்ட எங்களுடைய செயலாளர் மணிகண்டன் இருக்காங்க. ஸ்டேட் சாம்பியன்ஷிப்பே எங்கள் சிவி ஸ்போர்ட்ஸ் அகாடமி போயிருக்கு. நல்ல ஆர்வமுள்ள துடிப்பான இளம் விளையாட்டு வீரர்கள், அவங்களுக்கு ஒரு ஷூ வேணும், இல்லை வந்து போல் வால்ட் பண்ணுறாங்க போல்ட் வேணும், இல்லை அவங்களுக்கு வந்து ஃப்ளைட் டிக்கெட் வேணும், ட்ரெயின் டிக்கெட் வேணும், டிஷர்ட் வேணும், ஜெர்சி வேணும் அப்படின்னா அதெல்லாம் எங்களுடைய சிவிபி அறக்கட்டளை செஞ்சு கொடுக்கும். ஓகே. நிறைய டீம் எங்கள்கிட்ட இருக்காங்க. ஓகே. அது செஞ்சுட்டு இருக்கோம். உங்களோட அறக்கட்டளை இது வந்து மண்டபம் இந்த ஃபவுண்டேஷன் சார்பில் தான் இந்த மண்டபம் பண்ணியிருக்கிறோம். வாங்க தம்பி, வாங்க. தமிழ் மண்டபத்துக்கு எவ்வளோ வாடகை இருக்கா? ஃப்ரீ, அவ்வளோதான். எவ்வளோ வருஷமாக பண்ணிருக்காங்க? இப்போ தான் இது வந்து ஒரு ஒன் இயர் இருக்குமா? ஓகே. தம்பி தான் அந்த கடையை அவர் பார்த்துக்கிறோம். இது ஃப்ரீயாக எங்கள் ஐடிவிங்க தம்பி மணிகண்டன் அவருக்கு நம்ம கொடுத்துருக்குறோம். ஓகே. ஆமாம், எல்லோரும் அவங்களாம் நம்ம டீம் எல்லோரும் இருந்து பார்த்துக்கோங்க. ஓகே, சூப்பர்ண்ணே. பார்ப்போண்ணே. ராணிமலை மலைப்பாதை போயிடலாமா? மலைப்பாதையை பார்த்துட்டு அப்படியே ஐடிசியை பார்த்துட்டு கொடும்பாளூர் முடிஞ்சால் போவோம். இங்கே பாருங்க, இது வந்து ராணிமலை. இது வந்து ஒரு கெஸ்ட் ஹவுஸ். இது யாராவது கோயிலுக்கு வர்ற சிறப்பு விருந்தினர்கள் அவங்களுக்கு வந்து தங்கி ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்காக ஒரு ஏசி 2 ரூமோட வச்சுருக்கோம். இப்போ இது அற்புதமான மலை பாதை. அது பாதை இது குறுகலான பாதை இல்லாமல் ரொம்ப அகலமான 2 கார் வாகனங்கள் மேலே கீழே ஒரு பக்கம் போயிட்டு இன்னொரு பக்கம் வர்ற அளவுக்கு ரொம்ப சூப்பராக வடிவமைச்சு, அதே நேரத்தில் மலைக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் திட்டமிட்டு, அதே போல் 2 பக்கட்டும் வண்ணமான விளக்குகள்லாம் அமைச்சு, தார் ரோடு அமைச்சு 3 நிமிடத்தில் முருக தரிசனம். இதான் எங்கள் கான்செப்ட். 3 நிமிடத்தில் முருக தரிசனம். கீழே வந்தால் 3 நிமிஷத்தில் முருகனை பார்த்துடலாம். மேலே வர்றது 1 நிமிஷம், ஒரு 10 படி ஏறுறது 1 நிமிஷம், சாமியை கும்பிட்றது 1 நிமிஷம். 3 நிமிடத்தில் முருக தரிசனம். இதுதான். இது பாருங்கள், நம்ம விராலிமலை இந்த போர்டை வச்சது, லிஃப்ட் வச்சது. ஆமாம், நன்றது. இது லிஃப்ட்டில் இன்னொரு 15 படி அப்படியே லிஃப்ட்டில் போயிடலாம். ஓகே. 2 லிஃப்ட்டு. இது எல்லாத்துக்குமான பக்தர்களுக்கான. இப்போ லிஃப்ட்டில் ஏறி நம்ம மேலே போயிடலாம். அதுக்கப்புறம் ஒரு 10 படி தான் இருக்கும். இப்போ இந்த பாதைக்கு பேர் யானை பாதை. யானை பாதை அப்படின்னா இதில் யானை கூட மேலே ஏறி வந்துடும். ஓ. இது சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது இந்த 207 படிக்கட்டுகளை தவிர்த்து இதில் ஏறி வர்ற மாதிரியான ஒரு யானை பாதையை நம்ம உருவாக்கணும். இதுவே மக்கள்கிட்ட மிகப்பெரிய வரவேற்பு பெற்றுச்சு. இது ஈஸியாக இருக்குமா? அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆமாம், நீங்கள் படிக்கட்டு இப்போ நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா அடுத்து படிக்கட்டில் ஏறும். இது எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். இதில் நீங்கள் நடந்து பாருங்கள். இது மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் தான் நேராக காரு 2 வீலர்லேயே வர்ற மாதிரியான ரோடத்தை நம்ம திங்க் பண்ணி இதை பண்ணோம். ஓகே. இது நிறைய விமர்சனங்கள்லாம் எழுந்துச்சு. அமைச்சர் மலையை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறாரு அப்படின்லாம் எதிர்கட்சிக்காரங்க பேசினாங்க. இப்போ யாரெல்லாம் பேசினாங்களோ அவங்களாம் ரொம்ப சந்தோஷமாக மலை ஏறி அமைச்சர் நல்லா இருக்கட்டும்னு வாழ்த்துறாங்க. இதுதான் விராலிமலைக்கு மலையேறி முருகனை தரிசிப்பதற்குண்டான ஒரே பாதை. இந்த 207 படிகளையும் கடந்து தான் மூச்சு வாங்கி மேலே போய் முருகனை பார்க்கணும். மூச்சு வாங்கி மேலே போய் முருகனை பார்த்தவங்கலாம் மூச்சே வாங்காமல் மலைப்பாதையில் போகிறதுக்கு வாய்ப்பு கொடுத்தோம். மூச்சே வாங்காமல் மலைப்பாதையை சட்டமன்ற உறுப்பினர் சென்றதுக்கப்புறம், அமைச்சர் ஆனதுக்கப்புறம் மூச்சு வாங்கிய நிலையும் இல்லை, மூச்சு வாங்காத நிலையும் இல்லை. 3 நிமிடத்தில் சல்லுன்னு போய் 0 டிலையில் முருகனை பார்க்குறதுக்காக இப்போ ஏற்பாடு பண்ணியிருக்கோம். சூப்பர்ண்ணா. இப்போ இதில் நடந்த நமக்கே தானே பிரெத்லெஸ்னஸ் வரும்ல. ஏன்னா ஒரு செங்குத்தாக இருக்கும். அந்த காலத்தில் அமைக்கப்பட்ட 207 படி. வயதானவர்கள்லாம் வர ரொம்ப கஷ்டம். இந்த வழியில் வர முடியாது. இவ்வளோ படி ஏற முடியாது. அவங்களுக்கு ஆசை இருக்கும். இங்கே வந்து சந்தனக்கோட்டை குகைன்னு ஒன்று இருக்குது. அது உள்ளார கூட சிறப்பாக இது எல்லாமே நம்ம சொந்த செலவில் பண்ணி கொடுத்தோம். உள்ள தியானம் செய்யலாம். ஓ. சந்தனக்கோட்டை குகைன்னு. இங்கே உங்களுக்கு 2011 ஞாபகம் இருக்கான, நீங்கள் எம்எல்ஏவாகி விராலிமலைன்னு ஒரு தனியாக ஒரு தொகுதியாக உருவாகும் போது நம்ம ஒரு எம்எல்ஏவாக வந்திருக்கோம், இதெல்லாம் செஞ்சிடணும் அப்படின்னு நீங்கள். ஆனால் அமைச்சராக அது வந்து அதுக்கப்புறமா நடந்த சில விஷயங்கள். நம்ம இந்த 5 வருஷ பீரியடில் இதெல்லாம் பண்ணிடணும்னு உங்களுக்கு இருந்த பிளான் என்னவா இருந்ததுன்னு ஃபஸ்ட்டு பீரியட்? அதுக்கு நம்ம விராலிமலை ஜிஹெச், விராலிமலை மருத்துவமனை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த விராலிமலை மருத்துவமனை நான் அமைச்சராக இருந்த காலத்தில் புதிய மருத்துவர்கள் நியமனம், அப்புறம் பெரிய வந்து சொல்லப்போனால் ஹெச்ஐவிக்காக ஒரு சிறப்பு சிகிச்சை மையம்,
அப்புறம் வந்து என்சிடி என்று சொல்லக்கூடிய தொற்றா நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மையம், மென்டல் ஹெல்த் ரொம்ப முக்கியமாக பண்ணது மென்டல் ஹெல்த்து, மனநலத்துக்கான ஒரு சிறப்பு சிகிச்சை மையம். இவ்வளோ விஷயங்கள் வந்து இங்கே பண்ணேன். கூடுதலாக கட்டடங்கள் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து டெலிவரியே பண்ணாமல் ரொம்ப ஒரு சூழல் வந்து அந்த மாதிரியான இருக்குது. கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அன்னவாசலுக்கு வந்து பஸ் ஸ்டாண்டே இல்லாமல் இருந்தது. ஸோ இந்த இடம் வந்து ஒரு பாலடைந்த பள்ளிக்கூடத்து இடமா இருந்தது. கல்வித்துறையிட்டிருந்து அந்த இடத்த நகராட்சி துறைக்கு மீட்டி ஒரு புதிய பஸ் ஸ்டாண்ட், நீங்கள் அது உள்ளே போகலாம், இப்படி ரைட்டில் எடுத்து நம்ம இந்த ஊருக்கு ஒரு பஸ் ஸ்டாண்ட். ஸோ இவ்வளோ பெரிய ஒரு டவுனுக்கு ஒரு பேரூராட்சிக்கு ஒரு பஸ் ஸ்டாண்ட் இல்லைன்னா இவ்வளோ வருத்தம். அன்னவாசல் உங்கள் இதில் ரொம்ப முக்கியமான இடமா? முக்கியமான இடம். ஓகே. 2 டவுன் பஞ்சாயத்து உள்ளே போயிட்டு போயிடலாம். இப்போ இந்த பஸ் ஸ்டாண்டு நம்ம கொண்டு வந்த பஸ் ஸ்டாண்டு ஒரு பெருமை தானே. நிச்சயமா. நம்ம ஊருக்கு ஒரு பேருந்து நிலையம், வணிக வளாகம். இது வந்து ரெவென்யூ வந்து டவுன் பஞ்சாயத்துக்கு வந்துடும். இது வந்து புதிய தாலுக்கா அலுவலகம் பாருங்க. விராலிமலைக்கு புதிய தாலுக்கா அலுவலகம், தாலுகா ஆஃபீஸ். ரொம்ப தாலுக்கா அலுவலகம் மட்டும் இல்லை, இந்த விராலிமலையை தனி தாலுக்காவாக உருவாக்கப்பட்டு பெரிய வரலாற்று சாதனை. ஆமா, இது பெரிய வரலாற்று தேவையான இது எல்லாமே கம்மியா தான் இருந்துச்சு. அமைச்சர் கடுமையா போராடி வாங்கினாரு. அப்ப இதுக்கு முன்னாடி தாலுக்கு நம்ம இழுப்பூர் போயிட்டு இருந்தோம், குளத்தூர் போயிட்டு இருந்தோம், கீழூர் பக்கத்துல இருக்கிற குளத்தூர். இது எப்போ கொண்டு வந்தீங்க? மின்சார நம்ம அமைச்சராக கொண்டு வந்தோம். இது வந்து கால்நடை பண்ணைக்கான இடம். அதை வருவாய்த்துறைக்கு மாற்றி ஆர்பி உதயகுமார் ஒப்புதல் கொடுத்து ரொம்ப சிரமப்பட்டு, அதாவது விராலிமலையை தனி தாலுக்காவாக அந்த அந்தஸ்தை உருவாக்கி, தாலுக்கா உருவாக்குனதுனால தாலுக்கா கட்டடத்தை கொடுத்துக்கிறோம், தாலுக்கா உருவாக்குனதுனால தாலுக்கா மருத்துவமனை கொடுத்துக்கிறோம், மருத்துவமனையில் சிடி ஸ்கேன் கொடுத்துக்கிறோம், இவ்வளோ விஷயங்கள் பண்ணிக்கிறோம். இங்கே உங்களை எதிர்த்து திமுக தன்னுடைய மாவட்ட செயலாளரையே நிப்பாட்டி இருக்கிறாங்க. அது உங்களுக்கு டஃப்பாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அது எப்படி இருக்கும்னு? இல்லை, நான் எப்போதுமே யார் என்னை ஏற்று நிற்கிறாங்க அப்படின்றத நான் ரொம்ப உற்று நோக்குவது இல்லை. எப்பவுமே யார் நம்ம எப்போதுமே அப்படி யார். நான் வந்து ஒரு முறை இப்பொழுது அமைச்சராக இருக்கக்கூடிய சட்டத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மாண்புமிகு அண்ணன் ரகுபதி அவர்கள் ஒரு முறை நின்னாங்க. மரியாதைக்குரிய பழனியப்பன் அவங்க நின்னாங்க. இப்போ திமுக மாவட்டத்தில் நிற்கிறாங்க. யார் நம்ம எதிர்த்து நிற்கிறார் என்பதை விட நாம் மக்களுக்கான என்ன விஷயங்களை முன்னெடுக்கணும், என்ன வாக்குறுதிகளை கொடுக்கணும், நம்ம என்ன சொல்லி வாக்கு கேட்கணும் அப்படின்ற சில விஷயங்களை நான் ரொம்ப கீனாக இருக்கேன். தனிப்பட்ட விமர்சனங்களை நான் எப்போதுமே தவிர்ப்பேன். ஓகே. ஆமாம் ஆமாம் ஆமாம். இந்த உங்கள் மாவட்டம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த வாழ்க்கையில் வந்து வார்த்தை நம்ம எப்போதுமே ஒரு மேடையில் பேசுகிறப்பையும் அல்லது உங்களை போன்ற ஊடகத்துறை நண்பர்களோடு நம்ம பங்கேற்கிறப்பையும் என்னுடைய வார்த்தைகள் ரொம்ப கண்ணியமாகவும் நேர்மையாகவும் தூய்மையாகவும் இருக்கணும் அப்படின்றத நான் நினைப்பேன். இப்போ வரைக்கும் அந்த பாலிசியில் முடிஞ்ச வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கிறேன். இன்னும் சொல்லப்போனால் பிறரை என்னை வசைபாடினாலும் கூட அதை நான் வந்து என் மீது மலர்கள் விழுவதுன்ற பொழுது எப்படி மகிழ்ச்சி ஏற்படுமோ அதே போல் என் மீது விமர்சனங்கள் கல்லை எறிகின்ற பொழுது நான் கவலைப்படாமல் என் பணியை செய்வது எனக்கு உண்டான பழக்கம். எல்லாருக்கும் தெரியும், விஜயபாஸ்கர் அப்படி தாங்க இருப்பார் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். அதனால் பயந்து போவதல்ல எல்லாமே எல்லாருனாலும் எல்லாம் முடியும். ஆனால் நமக்கான நேரத்தை நம்ம அது மாதிரி விஷயங்களில் மற்றவர்களை விமர்சனம் செய்வதிலையும் அது மாதிரியான ஒரு சண்டை சச்சரவுகளில் ஈடுபட்டு நம்ம நேரத்தை வீணடிக்காமல் நம்ம ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை செய்யலாமே அப்படின்றதான் எனக்கு. ஓகேண்ணே. இதோட 5 நிமிஷம் நம்ம விவாதம் பண்ணுறதை தவிர்த்து அதுக்கு பதிலாக நம்ம வந்து அதுக்கு பதிலாக ஒரு 4 பேருக்கு ஒரு ஆஸ்பத்திரிக்கு ஹெல்ப் பண்ணோமா, 4 பேருக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் ஹெல்ப் பண்ணோமா, 2 குழந்தைக்கு ஸ்கூலில் அட்மிஷன் வாங்கி கொடுத்தோமா, 2 பேருக்கு காலேஜில் அட்மிஷன் வாங்கி கொடுத்தோமா, 2 பேருக்கு ஃபீஸ் கட்டினோமா, ஒரு வயசான ஒருத்தருக்கு நம்ம வந்து உதவியாக இருந்தோமா, அது எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஓகே. ஸோ என்னுடைய கான்சென்ட்ரேஷன்லாம் இதுதான். ஓகே. நான் உங்களை வீழ்த்தணும், அரசியல் ரீதியாக இந்த எலெக்ஷனில் வீழ்த்தணும், தோல்வி ஏற்படுத்தணுங்கிறதுக்காக திமுகவும் ஏன்னா டஃப் பிளேயராக நீங்கள் டெஃபினட்டாக இருப்பீங்கிறதுக்காக ஒர்க் பண்ணுவாங்க. உங்களுக்கு எதிரான விமர்சனங்களை முன் வைப்பாங்க. அந்த விஷயங்கள்லாம் இருக்கும். இப்போ மக்கள்கிட்ட இந்த வீடியோவை மேபி உங்கள் புதுக்கோட்டையை சேர்ந்த விராலிமலையை சேர்ந்த மக்களும் பார்க்கலாம். அந்த மக்களுக்கு நான் ஒரே ஒரு நிமிஷத்தில் சில விஷயங்களை சொல்லணும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவின் மூலமாக அப்படின்னு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நான் உங்கள் விஜயபாஸ்கர், உங்கள் வீட்டு பிள்ளை, உங்கள் விஜயபாஸ்கர் பேசுகிறேன். நமக்கும் உங்களுக்குமான பந்தம், விஜயபாஸ்கருக்கும் இந்த விராலிமலை மண்ணுக்கும், விராலிமலைக்கும் இந்த விஜயபாஸ்கருக்கும் இந்த விராலிமலை மண்ணுக்குமான பந்தம், விஜயபாஸ்கருக்கும் இந்த விராலிமலை மக்களோட மனசுக்குமான பந்தம் எப்போதும் இருக்கும், தொடர்ந்து இருக்கும், அன்றும் இன்றும் என்றும் இருக்கும். அதனால் எப்போதும் போல் நீங்கள் தான் என்னை நிற்க வைக்கிறீங்க. உங்கள்கிட்ட கேட்டு தான் நிற்கிறேன், உங்கள்கிட்ட கேட்டு தான் வேட்புமனு தாக்கல் பண்ணுறேன். நீங்கள் தான் என்னை நிறைய வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிக்க வைக்கணும். தொடர்ந்து என்னுடைய உடம்புல ஒரு சொட்டு ரத்தம் இருக்கின்ற வரை, இந்த மசில் பவர் சொல்லும், என்னோட உடம்புல சக்தி இருக்கிற வரைக்கும் தொடர்ந்து
நான் இந்த மக்களுக்காக உங்களுக்காக நான் உழைத்து கொண்டே இருப்பேன். அது உங்களுக்கே தெரியும். வணக்கம். இதான் நான் எங்களுடைய மக்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம். ஓகேண்ணே, இப்போ நம்ம பேசிகிட்டே இருக்கும்போது ஐடிசி வந்துருச்சுண்ணே. ஐடிசி கம்பெனி, ஏன்னா உங்கள் ஊரில் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். உங்களுக்கு எப்படியா வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்க. இது இப்போ வந்த கதையை சொல்லுங்கள். கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு, குறிப்பாக பெண்களுக்கு வந்து எந்த வேலை வாய்ப்பும் இல்லை. இப்போ திருப்பூர் மாதிரி ஒரு பெரிய பனியன் தொழிற்சாலையோ இல்லை சென்னை இந்த உரக்கடம் போன்ற பெரிய தொழில் ஆலைகளோ அது மாதிரி இல்லை. அதனால் விராலிமலையில் வேலைவாய்ப்பை உருவாக்குவதற்கு இந்த ஐடிசி நிறுவனம் தான் முன் வந்தது. அதனால் ஐடிசி நிறுவனம் வந்து என்னை நான் மாண்புமிகு அமைச்சராக இருந்த பொழுது என்னை சந்தித்த பொழுது அவங்களுக்கு வேண்டிய அத்தனை பணிகளையும் அவங்களுக்கு தேவையான அப்ரூவல்ஸு, கவர்மெண்ட்டில் தேவையான அவங்களுக்கு வந்து கலெக்டர்கிட்ட பேச வேண்டிய விஷயங்கள், அதே போல் இண்டஸ்ட்ரியல் செக்ரட்டரிகிட்ட பேச வேண்டிய விஷயங்கள், இது எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்து 700 கோடிக்கு விரிவாக்கம் பண்ணாங்க. இந்த 700 crore விரிவாக்கம் பண்ணக்கூடிய எல்லா பணிகளையும் நானே முன்னின்று ரொம்ப சிறப்பாக அவங்களுக்கு வந்து நான் எல்லாமே செஞ்சு கொடுத்தேன். கிட்டத்தட்ட நான் ஒரு ஃபேக்ட்ரி உருவாக்குனா எந்த அளவுக்கு சிரத்தை எடுத்துக்கணும் அந்த அளவுக்கு நான் சிரத்தை எடுத்து பாருங்க. இந்த டார்க் ஃபேண்டசின்னு சொல்லக்கூடிய எல்லோரும் விரும்பக்கூடிய அந்த பிஸ்கெட், அதே போல் ஐடிசியோட இந்த ஃபுட், இது வந்து உணவு தொழிற்சாலை, ஃபுட் ஃபேக்ட்ரி. ஸோ இந்த டார்க் ஃபேண்டசின்னு சொல்லக்கூடிய இந்த பிஸ்கெட்டு, சிப்ஸு, ஆசீர்வாத் ஆட்டா, ஆமாம், இதெல்லாம் உணவு தொழிற்சாலை. இதில் மக்களுக்கு எந்த விதமான பாதிப்பில் இவ்வளோ பிரம்மாண்ட கம்பெனி வந்து அவங்க அந்த நிறுவனம் வந்துச்சு. நான் வந்து அவங்களுக்கு துணை நின்னேன், அவ்வளோதான். இப்போ எனக்கு வந்து 5000 பெண்களுக்கு இங்கே வேலை வாய்ப்பு கிடைக்குது. எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே, இது பார்த்தீங்கன்னா இப்போ உருளைக்கிழங்கு போய் அதில் உழுவுங்க, சிப்ஸ் பாக்கெட்டா வெளியே வந்துடும். இது பாருங்க, உருளைக்கிழங்கு இருக்கு பாருங்க, உருளைக்கிழங்கு போய் உள்ள உழுவும். உருளைக்கிழங்கு அதே வாஷ் பண்ணும், அதே கிளீன் பண்ணும், அதே செலக்ட் பண்ணி அது சிப்ஸ் பாக்கெட்டா வெளியே வந்துடும். ஓகே ஓகே, நிறைய முறை நான் விசிட் பண்ணிக்க பாருங்க. உருளைக்கிழங்கு இந்த லேஸ்லாம் லேஸ் வெளியே வந்து. நல்லா இருக்கீங்களா? எந்த ஊரு? நல்லா இருக்கேன். திருச்சி. நீங்க? ஓ, நம்ம பழக்காரம்பட்டி. ஓ, வெரி குட். ராஜகிரி பழக்காரம்பட்டி. ரைட்டு. நம்ம ஊர்ல இருந்து எவ்வளவு பேர் வேலை பார்க்குறாங்க? இங்க ஒரு 5 பேர். ரைட்டு. நம்ம தொழிலிருந்து பெண்கள்லாம் சேர்த்து ஒரு 5000 பேர் இருப்பாங்களா? பார்த்தீங்களா? இப்போ 2 பேர்ல ஒருத்தர் திருச்சி, ஒருத்தர் நம்ம தொகுதி. பெண்கள் ஃபுல்லாவே நம்ம தொகுதி தான். இப்போ நல்லா இருக்கீங்களா? என்ன ஷிஃப்ட் முடிஞ்சிருச்சா? நீங்க எந்த ஊரு? பொய்யாமன். நீங்க? தேராவூர்மேட். நீங்க? நகர்படி. 3 நம்ம தொகுதி. சந்தோஷம். எல்லாம் சொல்லிருங்க எல்லாட்டையும். சரி. அமைச்சர் அவர்களுக்கு காணிக்கையாக வழங்குவது என்று கேட்டுக்கொண்டு இங்கே வருகின்ற கட்சி பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் வருக வரவேற்று இன்னும் நான் என்ன செய்யணும்னு நீங்க நம்புறீங்களோ, இன்னும் கூடுதலா நான் என்ன செய்யணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்களோ அதையும் நான் நிறைவேற்றி கொடுக்குறேன். இப்போ நம்ம வந்து புதுக்கோட்டை மருத்துவக் கல்லூரிக்குள்ள நுழைகிறோம். ஓகே. இப்போ நீங்கள் அமைச்சராக இருக்கும்போது ஒரு 11 மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு வந்தீங்க, அதில் ஒன்றா? ஆமாம். ஓகே. இது பாருங்க, புதுக்கோட்டை மருத்துவக் கல்லூரியில் அம்மா அந்த கல்வெட்டு வந்து அம்மாவோட பேர் இருக்கும். அது அடிக்கல் நாட்டினது அம்மா. அதை திறந்தது வந்து மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். ஓகே. புதுக்கோட்டை மருத்துவக் கல்லூரி 750 படுக்கைகள் கொண்ட ஒரு பிரம்மாண்டமான மருத்துவக் கல்லூரி. அன்றைக்கு நிலைமையில் 351 கோடி திட்ட மதிப்பீடுங்க. புதுக்கோட்டைக்கு இவ்வளோ பெரிய ஒரு மருத்துவக் கல்லூரியை நம்ம மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருந்து அதை கேட்டு பெற்றோம் என்ற ஒரு மிகப்பெரிய மன நிறைவு எனக்கு இருக்கிறது. அது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருக்கும்போது புதுக்கோட்டைக்கு கொண்டு வந்தேன்னு ஒரு லைன்ல சொல்லிட்டீங்கன்னு, ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ப்ராசஸ் இருந்திருக்கும். மிகப்பெரிய ப்ராசஸ் இருக்கு, ரொம்ப பெரிய ப்ராசஸ். சொல்லப்போனால் இந்த இடம் வந்து கால்நடை துறைக்கு சொந்தமான இடம். அவ்வளோ ஈஸியாக நம்ம இடத்த வாங்க முடியாது. பட் கால்நடைக்கு சொந்தமான 700 ஏக்கரில் 127 ஏக்கர் இடத்த வந்து நான் மருத்துவக் கல்லூரிக்கு வாங்கியிருக்கேன். அப்போ கூட 27 ஏக்கருக்கு மேலே தரமாட்டேன். ஏன்னா 20 ஏக்கர் வந்து நமக்கு போதும். ஆனால் 127 ஏக்கரை நான் வந்து வாங்கினேன். ரொம்ப
ரொம்ப சிரமப்பட்டு வாங்கினேன். அந்த 127 ஏக்கருக்கு நாங்கள் வந்து ஒரு 260 ஏக்கர் வந்து சத்தியமங்கலத்தில் கால்நடைத்துறைக்கு திருப்பி கொடுத்தோம். பெரிய ப்ராசஸ். ஒரு 15 IAS ஆஃபீஸர்கிட்ட கையெழுத்து வாங்கினோம், ஒரு 7 மந்திரிகிட்ட கையெழுத்து வாங்கினேன், வருவாய்த்துறை, வனத்துறை, அப்படி நிறைய பேர்கிட்ட கையெழுத்து வாங்கினேன். இந்த பில்டிங் வந்து சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஃபார் ரீனல் டிசீஸ்னு சிறுநீரக சிறப்பு சிகிச்சைக்காக ஒரு பெரிய 100 கோடி ரூபாயில் அதை கட்டினோம். ஆனால் இப்போ அதுக்காக அதை பயன்படுத்தாமல், கொரோனா காலத்தில் இது மிகப்பெரிய சிறப்பு கொரோனா மருத்துவமனையாக இருந்தது. இப்போ இது பயன்படுத்தாமல் இருக்கிறது எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. நம்ம மாவட்டத்தில் இவ்வளோ பெரிய கல்லூரி எப்படி பிரம்மாண்டமாக கொடுத்துருக்கமேன்ற பார்த்தேன்னா ஃபவுண்டேஷன் ஸ்டோன் போட்டதுலேருந்து பார்த்துட்ருக்கேன். இதுக்காக ஃபைலை மூவ் பண்ணி, இதுக்காக அம்மாட்ட உத்தரவு வாங்கி, இதுக்கான அரசாணையை போட்டு 11 மாதத்தில் கட்டி முடிக்கப்பட்ட கல்லூரி. இந்திய வரலாற்றிலேயே ஒரு 11 மாதத்தில் 381 கோடியை செலவு பண்ணி கட்டி முடிக்கப்பட்ட கல்லூரி. பஸ்ஸெல்லாம் உள்ள போகும். பஸ்ஸும் நான் தான் விட்டேன். உள்ள காலேஜ்குள்ளேயே போகும். காலேஜுக்குள்ளே போகணும். பொதுமக்கள் போகணும்ல, இப்போ பேருந்து உள்ளே போகும். ஏன்னா நம்ம அந்த வசதியெலாம் ஏற்படுத்தணும். மக்கள் வந்து புதுக்கோட்டையிலேருந்து நம்ம வந்து உள்ளே வரணும்ல. பஸ் ஸ்டாப் இருக்க வரைக்கும் ஓகே, உள்ள ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே போகுது. ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போகும். இது அரசு பல் மருத்துவக் கல்லூரி. இதுவும் அது அம்மாட்ட கேட்டு பெற்றது, இது அண்ணன் எடப்பாடியாட்ட கேட்டு பெற்றது. இது வந்து இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னா, தமிழ்நாட்டிலேயே தமிழகத்தின் 2வது அரசு பல் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை வந்து புதுக்கோட்டையில் தான். புதுக்கோட்டை தான். எப்போன்னு கொண்டு வந்தீங்க? நம்முடைய ஆட்சியினுடைய அந்த லாஸ்ட் இயர், அதாவது 2000, இப்போ 21 நான் தான் அடிக்கல் நாட்டி பூமி பூஜையெல்லாம் போட்டேன். எந்த வரலாறையும் மறுக்கவும் முடியாது, எந்த வரலாறையும் மறைக்கவும் முடியாது. இந்த இடம் நான் இந்த இடம் வந்து இது வந்து ஒரு சேட்டலைட் சிட்டி. மேலே வெளியே போட்டு பார்த்துருப்பீங்க, துணைக்கோள் நகரம். அப்போ ஒரு ஊருக்கு அவுட்டரில் வந்து நம்ம ஒரு மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்துட்டோம், பக்கத்திலே பல் மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்துட்டோம். அப்போ இந்த நகரம் வந்து இன்னும் வளர்ச்சி அடையணும்ல. ஸோ இது வந்து அரசு சார்பில் இந்த இடத்த வீட்டு வசதி வாரியத்தில் நான் டேக் ஓவர் பண்ணேன். 127 ஏக்கர் வந்து நம்ம வந்து ஏற்கனவே மருத்துவத்துறை கொடுத்தோம். இங்கே வந்து ஒரு 100 ஏக்கரை வந்து உடனே நம்ம வீட்டு வசதி வாரியத்துக்கு கொடுத்து இதுக்கு ஒப்புதல் பெற்று பெரிய பிளான் அப்ரூவல் வாங்கி இதை வந்து ஒரு துணைக்கோள் நகரம், சேட்டலைட் சிட்டி. அதாவது இங்கே வந்து SIG என்று சொல்லக்கூடிய அடிப்படை மக்களுக்கு, நடுத்தர மக்களுக்கு, மேல்தட்டு மக்களுக்கு அவங்க விரும்புகிற அளவுக்கு பிளாட்ஸை கொடுக்குறோம். இங்கே ஸ்கூல் கொண்டு வர்றோம், இங்கே ஸ்விம்மிங் பூல் கொண்டு வர்றோம், இங்கே வந்து இப்போ மிகப்பெரிய ரோடு வசதி ஏற்படுத்தி இது ஒரு துணைக்கோள் நகரமாக உருவாக்குறோம். அப்போ இங்கே இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரிக்கு இந்த நகரத்தில் இருக்கிறதுனால பயன் இருக்கும். இந்த நகரத்தில் இருக்கிறவங்களுக்கு மருத்துவக்கல்லூரி பயன் இருக்குன்னா ஒரு மிகப்பெரிய துணைக்கோள். இது என்னுடைய ட்ரீம் ப்ராஜெக்ட். இது யாருமே கேட்கல, இங்கே எந்த கோரிக்கையுமே இல்லை. ஆனால் இன்றைக்கி பாருங்கள், இவ்வளோ இடத்த எடுத்து எல்லாமே ரோட்ஸில் போட்டு இந்த ஆட்சியில் இது முடங்கி போயிருக்கிறது தான் பெரிய வேதனையாக இருக்குது. இந்த ஆட்சியில் இதுவரைக்கும் நான் என்ன நோக்கத்துக்காக கொண்டு வந்தனோ அதை செயல்பாட்டு கொண்டு வராமல் நாங்கள் எந்த லெவலில் விட்டுட்டு போனோமோ அதே மாதிரி அப்படியே இருக்குது. ஜஸ்ட் இந்த ரோட் போட்டு பிளாட்ஸ் ஒதுக்கி வச்சுக்கிறோம். பிளாட்ஸ் அவங்க ஏதோ லாட்ஸ் போட்டிருக்காங்க, அதோட இருக்குது. ஓகே, சரி. உங்களுக்கு ஒரு ஊருக்காரரா அந்த திட்டத்தை கொண்டு வந்தவரா திரும்பி அந்த இடங்களை போய் கிராஸ் பண்ணி போகும்போது உங்கள் மனசு எப்படின்னா இருக்கும்? ரொம்ப மனநிறைவாக இருக்குங்க. இதை மட்டும் இல்லை, யாராவது ஒருத்தர் எனக்கு ஃபோன் அடிப்பாங்க. நான் எங்கேயாவது இருப்பேன், நான் சென்னையில் கூட இருப்பேன், எனக்கு ஃபோன் அடிப்பாங்க. சார் புதுக்கோட்டை கிராஸ் பண்ணுறேன் சார், பிரம்மாண்டமாக இருக்குது சார் பைபாஸில். என்ன சார் அப்படியே துணைக்கோள் நகரம், அப்படி டென்டல் காலேஜ், அப்படி மெடிக்கல் காலேஜ் ஒரே மாற்றிட்டிங்க சார். சில பேர்லாம் சிங்கப்பூர், மலேசியா போயிடுவாங்கல்ல. அவங்களாம் பணி நிறைய பேர் போவாங்க. போயிட்டு ஒரு 1 இயர் கழிச்சு வருவாங்க. 1 இயர் கழிச்சு வந்தால் ஒரு மெடிக்கல் காலேஜ் இருக்கும், 1 இயர் கழிச்சு வந்தால் ஒரு டென்டல் காலேஜ் இருக்கும், 1 இயர் கழிச்சு வந்தால் ஒரு சேட்டலைட் சிட்டி இருக்கும், 1 இயர் வந்தால் முருகன் கோயிலுக்கு மலைப்பாதை இருக்கும். எல்லாமே ஆச்சரியப்படுவாங்க. டிசிஷனும் வேகமாக எடுப்பேன், அந்த எஃபெக்டும் வேகமாக கொடுப்பேன். பயன்பாட்டுக்கும் கிவன் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க, அவங்களுடைய பயன்பாட்டுக்கும் வேகமாக. அங்கே பாருங்கள், மன நிறைவாக இருக்குது. நம்ம பேர் வரலாற்றில் இடம் பெற்றிருக்கு அம்மாவோட புண்ணியத்தில். ஒரு 15 வருஷம் எம்எல்ஏவாக இருந்திருக்கிறீங்க, இப்போ மீண்டும் அந்த விராலிமலையில் நிற்கிறீங்கண்ணே. உங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய சொன்னீங்கண்ணே. இன்னும் என்ன உங்களுக்கான ட்ரீம்? எனக்கு இன்னும் விராலிமலை பற்றின கனவுகள் இதெல்லாம் இருக்குது தினேஷ். நான் இதெல்லாம் செய்யணும், அடுத்த தடவை எம்எல்ஏவாக நான் மீண்டும் வரும் பட்சத்தில் இதெல்லாம் நான் செய்ய இருக்கிறேன். வர்றோம் கண்டிப்பாக. உடனடியாக இப்பொழுது நின்று போயிருக்கக்கூடிய அல்லது கொஞ்சம் வந்து தாமதப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆட்சியில் நிதியே ஒதுக்காத காவிரி, வைகை, குண்டாறு அந்த கனவு திட்டத்தை 7 மாவட்ட விவசாயிகள் பயன்படுத்த அந்த ஆற்றை வெட்டி கொண்டு வந்து அதில் தண்ணியை பார்த்துடணும். அந்த தண்ணியை இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் பாய்ச்சிடணும், காவேரி தண்ணியை. இது என்னுடைய கனவு.
ஸோ மேலே நின்று பார்த்துட்டு இருந்தோன்னே அந்த இடத்த வந்து இந்த மாதிரி உருவாக்கி இருக்கீங்க கரெக்டுங்களா? எவ்வளோ கிலோமீட்டருக்கு நம்ம உருவாக்கி? இது வரைக்கும் 5.6 கிலோமீட்டர் ஆறு வந்து மிக சிறப்பாக வெட்டப்பட்டிருக்கிறது. இன்னும் தொடர்ந்து வெட்டப்பட வேணும். நிலமெடுப்பு பணிகள் மட்டும்தான் மந்தமாக நடந்து கொண்டிருக்கிறது. டெண்டர் வைத்தது அதிமுக ஆட்சியில். அந்த பணிகள் மட்டும்தான் நிறைவு பெற்றிருக்கிறது. 700 கோடி பணம் ஒதுக்கியது அதிமுக அரசு. அதை தாண்டி எந்த நிதியும் ஒதுக்கப்படலை. இப்பொழுது அண்ணன் எடப்பாடி அவர்கள் நம்ம ஆட்சிக்கு வந்தோடனே 1000 கோடி வருடத்துக்கு ஒதுக்கி இந்த திட்டத்தை கம்ப்ளீட் பண்ணணுன்ற உள்ள உறுதியோடு இருக்கிறாங்க. அதற்கான வாக்குறுதியும் அளிச்சிருக்காங்க. ஓகே, உங்களோட தேர்தல் வாக்குறுதியில் அதுவும் முக்கியமானது. நிச்சயமாக பிரதான வாக்குறுதி. ஓகே ஓகே ஓகே, என்ன நடக்க போகுதுன்னு தொடர்ந்து பார்ப்போம்னா கண்டிப்பாக.